அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாழாக போகாமல் புருவம் பாரு. பாழாக போகாமல் புருவம் பாரு. பச்சை நிறமாய் இருக்கும் பசுமை காணும். வீணாக போகாத வித்தையெல்லாம் பொய்யல்ல வினை வீணோர்க்கு. அதாவது கேள்வி கேட்டவங்களுக்கு இது பொய் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு பாரு. அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம பிடிக்க மாட்டேங்கிறோம், மறந்துடும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, புருவம் பாரு, பச்சை நிறம் இருக்கும். பச்சை நிறம் உனக்குள்ள தரிசனம் கண்டுச்சுன்னா நீ தவத்துல தெரிவிக்கல, பசுமை காணும்னு சொல்ற. இதை நீ பிடிக்கணுமா இல்லையா? பிடிக்கணும் தானே. அது வர வரைக்கும் நீ உட்காந்து தவம் பண்ணணும் தானே. அப்ப அந்த மாதிரி நீ தவம் பண்ணாம நீ பாட்டுக்கு ஏதோ பண்ண போன வந்தேன்னு நீயா நான் தவம் பண்றேன், நான் தவம் பண்றேன், நான் தவம் பண்றேன் நீயா சொல்லிக்கிட்டு, நீயா ஒரு உனக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா தவம் பண்ணுறோன்னு ஒரு எண்ணத்தை போட்டுக்கிட்டு சுத்தத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவர்கள் சொல்லும் வண்ணம் செஞ்சு இவர்கள் சொல்லும் வண்ணம் அந்த குறிப்பெல்லாம் பார்த்தோம்னா அவன் சித்தன் ஆகிடுவான், யோகி ஆகிடுவான், ஞானி ஆகிடுவான், எல்லாம் ஆகிடுவான். இதை சொல்றது யாருன்னா யுகி முனின்னு ஒருத்தர் அந்த மகான் சொல்றாரு.